வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 67 A Fun Festival Double Date. Black Bull Spaceல எபிசோட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஸ்தா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வேலையும் இல்லையே, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு மேக்னா சொல்லிட்டு இருக்கும்போது குடிக்கிறது இருக்குல்ல குடிடு அப்படின்னு சொல்லிட்டு வெனசாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்போ ஒருத்தர் உள்ளே வராரு. அழகாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கூலாக கோமணத்தை கட்டிக்கிட்டு அவர் தான் பிளாக் புல்ஸோட கேப்டன் யாமி உள்ளே வராங்க. எல்லோரும் இங்கே கேளுங்க அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் கேப்டன் யாமி, என்ன இப்படி வேறு மாதிரி அவுட்ஃபிட்டில் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, க்ளோவர் கிங்டமில் ஃபன் ஃபெஸ்டிவல் வரப்போகுதுரா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி சொல்கிறப்பல, ஃபன் ஃபெஸ்டிவலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. உன்ன மாதிரி பைத்தியக்காரனால கட்டி போடுற ஃபெஸ்டிவலாக வேண்டாம் அப்படின்னு ஆஸ்தா வந்து கிண்டடிக்கிறாங்க. ஹே ஃபின்ரல், நீ என்ன ஃபெஸ்டிவல் நீயாவது சொல்லு அப்படிங்கும்போது, நான் உன்னோட சீனியர்மா, என்னம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காப்புல. சரி நான் சொல்கிறேன். ஃபன் ஃபெஸ்டிவலுங்கிறது அதாவது இப்போது நம்ம எல்லாருமே ஸ்டார் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கேப்டன்ஸு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் எடுக்கணும். அந்த யார் அதிகமாக ஸ்டார் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதுக்காக தான் இந்த ஃபன் ஃபெஸ்டிவலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ரல் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எத்தனாவது ப்ரைஸ் வாங்க போகிறோம் தெரியுமே அப்படிங்கும்போது, ரொம்ப அவசரப்படாத, நாம் தான் கடைசியாக இருக்கிறோம், -50 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்து -50 ஸ்டாராக மறுபடியும் நம்ம எப்படி பாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கும்போது, அதை பற்றியில் எதுவுமே கவலைப்படாதரா, நம்ம ஜாலியாக இருக்கிறத மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி வந்து சொல்லியிருக்காப்புல. அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோல் போட்டுக்கிட்டு, ஐயா ஃபெஸ்டிவல் வரப்போது, நிறைய அழகான பொண்ணுங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோல் மேலே கத்திட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சவங்க தான் யாராவது வரணுமா, இல்லை யாரை வேணால் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது, யாரை வேணால் கூப்பிட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாக்கில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜகஜோதி அப்படி கேபிட்டலே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஃபெஸ்டிவல் எல்லாமே வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. பொடியன்களா போங்கடா, அவங்க பின்னாடி தேகிற அளவுக்கு போய் என்ன ஆடுறீங்களோ ஆடுகிற அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறாங்க. நான் சாப்பிட போகிறேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. பிளாக் ஆடன் பார்த்துட்டு, அங்கிள் ஏன் நீங்கள் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குட்டி பையன் வந்து கேட்குறான். அந்த பேய்கிட்ட என்னடா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுதிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த இடத்துல மட்டும் என் சர்ச்சில் இருக்கிற எல்லாத்தையும் இங்கே கூட்டிட்டு வந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஸ்தா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா இப்போ நீ நடுமுனது தனி இறக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி கஹனோவும் கியோட்டோ வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேர் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது, நான் தான் அவங்க இங்கே கூட்டிட்டு வந்தேன், ஆஸ்தா கேட்டனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ரலும் சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. எனக்கு ரொம்ப நான் உனக்கு நன்றி கடப்பட்டிருக்கிற ஆஸ்தா, ஏன்னா நீ அண்டர் கிரவுண்ட் டெம்பிளை நீ காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியோட்டோ சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கஹனோவுக்கு அங்கே கூட்டத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு பாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆஸ்தா இருந்துக்கிட்டு திடீர்னு, கியோட்டோ நீ உன்னோட காலம் உன் கையிலே வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அது எங்கள் வாட்டரில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து ஒரு லைட்டாக ஒரு பாட்டிலோட திறக்கிறாப்புல. அந்த பாட்டில் இருக்கிற மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா கஹனோவையும் கியோட்டோவையும் ஃபுல்லாக க்யூர் ஆகிருச்சு. ஏன்னா என்ன ஆச்சரியம், என் காலம் எனக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அந்த குயின் ஆஃப் விச்சர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் மேஜிக் வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கியோட்டோ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடிட்டு இருக்கிறான். கஹனோ பேசுகிற மாதிரி இருக்குது, என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லி லைட்டாக பேசுகிறாங்க. ஸோ தன்னால் பேச முடியும்னா ஆனதுக்கு நேரில் நோயில் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கஹனோ மறுபடியும் அந்த ஊருக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு கஹனோ பாடுறதை பார்த்துட்டு, வா ரொம்ப சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. வா கஹனோ ரொம்ப சூப்பராக பாடுறடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சொல்லும்போது, ஆமாம் நாம் இங்கேருந்து நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடைச்சா இவங்க என்ன அப்படியே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா நோயில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேக்னாவும் வந்துட்டாங்க. மேக்னா சென்பை, நீங்கள் இங்கே நம்ம இருக்கிறீங்க போது, என்னடா இப்படி கேட்குறேன், நைட்டு நான் தாண்டா வான வெடிக்கை செட்டப்பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நீயும் வரைய அப்படிங்கும்போது, இல்லை நான் வரல, எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா சொல்கிறாப்புல. வேலைன்னா என்னடா வேலை, எதை டபுள் டேட்க்கு இது பண்ணுறியா, அதாவது ஒரே நேரத்தில் 2 பொண்ணுக்கு டேட் பண்ணுறியான்னு அப்படிங்கும்போது நோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட வாட்டர் பவர் வச்சு அடிச்சிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி இது டபுள் டேட்டாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோ நோயில் பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக வளைஞ்சிட்டு இருக்காப்புல. ஸோ ஆமாம் அவர் சொன்ன மாதிரி நம்ம வேணால் டபுள் டேட் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரி வாங்க நம்ம ஜோடி அங்கெல்லாம் ஊர் சுற்ற பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கியோட்டோவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயா என் கூட தேவதை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவையோட அவ கூட இருக்கிறா, ஒருவேளை கஹனோவுக்கு ஆஸ்தாவை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து நினைக்கிறாங்க. நீ நோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஹனோவுக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து வெளிப்பட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கஹனோ வந்து ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தாவோட கையை கொடுத்துக்கிட்டு, வா ஆஸ்தா நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி. அப்போ கன்ஃபார்ம் இவளுக்கு ஆஸ்தாவை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதவிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்குதுன்னு, அதனால் நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஹனோ பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நோயில் ஆஸ்தாவை ஊற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஷூ
ஷூட்டிங் கேமுக்கு போகிறாங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு பவர் வேணும். கஹானோ தன்னோட பவர் கொடுத்து போட்டியில் ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நோயலுக்கு எல்லாமே ரொம்ப வேகுது. நிஜமாலுமே அவங்க 2 பேரும் உண்மையான ஜோடி. அவங்க என்னை விட கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் இது கூட நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது. நம்ம இவங்களை ஒன்று சேர்த்துறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்னென்னா பேய்கள் இருக்கிற இடம். கண்டிப்பாக இங்கே ஏதாவது பார்த்து நோயில் பயப்படுவா, ஆஸ்தாவை கட்டிப்பிடிப்பா, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஹானோ ஒரு பிளான் போட்டால், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பேயை பயமுறுத்துறதுக்கு யார் இருக்காங்கன்னா நம்ம செக்கின்ஸோ டீமு. நீங்கள் 2 பேரும் அங்கே இருக்கிற வர பொண்ணுகள் எல்லாத்தையுமே பயமுறுத்துங்கடா, நான் உங்கள் 2 பேர்த்தையும் துரத்தி விட்டுட்டு அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே நான் கவர்ந்து இழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பிளான் போட்டுட்ருக்காங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாரோ வந்துட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதவு ஓட்டையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளே ஆஸ்தாவும் நோயில் வந்துட்டாங்க. அப்பாடா வந்துட்டாங்க, போய் பயமுறுத்துங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போது 2 பேரும் உள்ளே போய் பயமுறுத்துறாங்க. இங்கே கேட்குற சத்தத்தை எல்லாமே பார்த்துக்கிட்டு உள்ளே வெளியே கியோட்டோ பயந்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா கதவை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரான். இதை பார்த்தோன்னே கஹானோ ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஆஸ்தா நான் தான்டா தெரியலையே அப்படிங்கும்போது, டேய் நீ தானே இங்கே இருக்கிற அரக்கரங்க எல்லாமே கேப்டனு இன்னும் அழிக்காமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே சுக்குநூறு ஆகிட்டாங்க. எதுக்குடா அப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்து அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டே இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஓப்பனாக கேட்ட வேண்டியதான். ஆஸ்தா நோயில் உனக்கு எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஹானோ கேட்குறாங்க. நோயில் எனக்கு எப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி பொண்ணு அழுதுட்டு இருக்கிறான். அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஊர் மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ராயல்ட்டியாக தான் இருப்பாங்க. அந்த ராயல்ட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எதுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்கிறா, இப்பேற்பட்ட சந்தோஷமான இடத்துல கேவலம் அப்படி அந்த விவசாயி மகன் வந்து இங்கே வந்து அழுதுட்டு இருக்கிறா, கண்டிப்பாக அவள் எங்கேயாவது ஒரு ஃபார்மர் ரியல் சேர்ந்தவளாக தான் இருப்பாள், அவள் ட்ரெஸ்ஸை பொறி எவ்வளோ அழுக்கா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொருளி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டவொடனே ஆஸ்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த சூடு ஏறுது. ஏன்னா சின்ன வயசில் இந்த நிலமையில் ஆஸ்தாவு இருந்திருக்காரு. இவரும் ஒரு ஃபார்மர் ரியல் தானே வந்திருக்காங்க. இதை இவங்க போய் தட்டி கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நோயில் அவங்க உள்ளே போகிறாங்க. இவனுக்கு என்ன மச்சி ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுக்குறாங்க. இன்னும் சத்தமாக போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை. ஸோ ஆஸ்தா வந்து இதை தடுக்கிறதுக்காக அந்த பால் மேலே ஏறி சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஹானோவும் சேர்ந்து அது கூட பாடிட்டு இருக்கிறாங்க. 3 பேருமே அது சர்க்கஸ் விதத்தை காட்டி அந்த குழந்தையோட அழுகையை எப்படின்னு நிப்பாத்திக்கிட்டாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் இதுங்க அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் இங்கே வழி தவறி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கஹானோ பவர் யூஸ் பண்ணி அவங்க அம்மா இங்கே கூப்பிடு அப்படிங்கும்போது கஹானோ ஒரு அழகான ஒரு சத்தத்தை அவங்க வந்து எழுப்புறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா இங்கே வந்துட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்கே என் பொண்ணு இங்கே தனியாக விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அட நீங்கள் ராயல்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நான் ராயல்ட்டி தான், எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கும்போது, நீங்கள் போட்டுருக்கிற பேட்ச் யூஸை கண்டுபிடிச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் என் பொண்ணு உங்களை ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ராயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊர் மக்கள்லாம் புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ராயல்ட்டியாக இருந்தாலும் ஊர் ஃபெஸ்டிவல் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நோயில் கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவுக்கு கஹானோ சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். நோயில் கஹானோ சொன்ன மாதிரி எனக்கு ஒன்று லைட்டாக பிடிச்சிருக்காட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து தன்னோட லவ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டேன்னு நோயிலுக்கு தாங்க முடியாது, என்னடா சொன்னால் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு தன்னோட வாட்டர் பவர் யூஸ் பண்ணி ஆஸ்தாவை வானத்துக்கு அனுப்பிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மேக்னாவும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வானம் வெடிக்க வெடிக்க ஆஸ்தா அப்படி வானத்திலே போய் டக்குன்னு வந்து அப்படி கீழே விழுவாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஐயோ எனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எந்திரிக்கிறாப்புல. அங்கே பார்த்தா ஒரு செமையான போர்க்களமை அப்படியே இருக்குது. என்னென்னா அங்கே கேப்டன் யாமியும் ஜாக் தரிப்பரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் சும்மாவே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஃபன் ஃபெஸ்டிவல் வர சண்டை போடுறாங்க, என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்லேயே பார்க்கலாம். உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.